வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த வாரம் தொடங்கியவுடன் அதாவது 17ஆம் தேதி அன்று சூரியன் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அதாவது சிம்ம ராசிக்குள்ளே. ஆவணி மாதம்னு சொல்கிறோம். ரொம்ப விசேஷமான மாதம் தொடக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சி என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட இந்த வார இறுதி, அதாவது நான் சொல்கிறது சனிக்கிழமை 23ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்குள்ளே போவார். மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே நன்றாக இருக்குது. நிறைய உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம். எப்போ சூரியன் 5ஆம் இடத்துல போகிறாரோ அப்போ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கூடும். உங்களை பற்றிய மதிப்பீடுகள் அதிகரிக்கும். பல விஷயங்களில் உங்களை இக்னோர் பண்ணிகிட்ருப்பான், உங்களை பெருசாக கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அவங்களெலாம் உங்களை பார்க்க வருவாங்க. உங்களுடைய முக்கியத்துவம் என்பது குறிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வார தொடக்கத்திலே இருந்து நல்ல பிகினிங்னு சொன்னேன். குறிப்பாக யாரும் சொல்லணுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, உங்கள் ஊர்லேயே அது கிடைக்குமானா அது நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. சாதாரண படித்தா கிடைக்கும். இதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, மேபி ஐஐடிக்கு போகிறீங்க, ஐஏஎம் போகிறீங்க, அப்போது உங்கள் ஊர்லேயே எப்படி கிடைக்கும். அது மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூரில் போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கும் போவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை, அதை காண்பிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு வாரம் நிச்சயமாக முன்னேற்றமான வாரமாக இருக்கு. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறது, இல்லை அப்போல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூஸு இந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரியான சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்கள் சான்சஸும் ரொம்ப நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஸோ மாற்றங்களுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைப்பு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும், முயற்சிகள் என்பது இன்றியமையாதது. அந்த முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் 2 வகை உண்டு. ஒரு வகை என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்குமா, கடப்பாறை மண்வெட்டி அப்படின்னு கண்டெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சில பேர் குறைந்த முயற்சிகள், அதான் முயற்சினா என்ன, ஃபிசிக்கலாக, ஆனால் மென்டலாக நிறையா இருக்கும். அறிவுபூர்வமான சில விஷயங்கள், யாரை பார்க்கணும், யார்கிட்ட சிரிக்கணும், சொல்லுவாங்கள்ல, ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறேன்னு, அந்த மாதிரி டேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டேக்ட்ஃபுல் பிஹேவியர் உங்கள்கிட்ட வெளிப்படுவதால் எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வார இறுதியில் அதை சாதிப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையும் ஏற்படுவதால் நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம் உங்களை பொறுத்தவரையில். ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். இப்போல்லாம் ஜென் இசட்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க, நிறையா காதல், அப்புறம் டேட்டிங்கு எல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் மிக உகந்த வாரம். அப்போ இளைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கரமான ஒரு சூழ்நிலை, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள்லாம் நல்லா இருக்குது. அதனால் மனம் உற்சாகமாக தான் இருக்க போகிறது. சில நேரங்களில் இந்த ஆர்ட் ஃபீல்டில் இருப்பாங்க, ஃபைன் ஆர்ட்ஸில், ஒரு மூவியில் நான் ஆக்ட் பண்ணுறேன், இல்லை சீரியலில் நான் ஆக்ட் பண்ணுறேன், இல்லையா நான் ஒரு கிட்டாரிஸ்ட்டு, இல்லை பியானோயிஸ்ட், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. மியூசிக்கில் இருக்கலாம், இல்லையா நான் நல்ல ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி, இல்லை ஒரு டிவியில் ஆங்கராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தனித்து நிற்பீர்கள்.
இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் செல்ல செல்ல ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலமாக இருக்குது. பிள்ளை பேர் இல்லை, குழந்தை சம்மந்தமாக விஷயங்கள் இருக்கும்போது அப்போது சில நேரங்களில் கன்சீவ் ஆவீங்க. சில நேரங்களில் பிரசவ நேரம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, அப்போ நல்லபடியாக குழந்தை பிறக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள், சுப செய்திகள் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காலம். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்குது. செலவுகள் சற்று கூடுதலாகத்தான் ஆகும். அதை ஓரளவுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது கொஞ்சம் தேவை தான். சில நேரங்களில் ஏதோ ஒரு மூடில் கோபமான ஒரு வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வாரமாகத்தான் தெரிகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களும் இந்த வாரத்தில் ஏற்படும். இது ரொம்ப சிறப்பான வாரம். ஒரே விஷயம் என்னென்னா, தண்ட செலவுகள்ன்றதும் கூடவே இருக்குது. அதை ஓரளவுக்கு நீங்கள் அவேர்னஸோடு இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் தண்ட செலவு, சில நேரங்களில் என்ன, எவனாச்சும் நம்ம இப்படி இப்போ பேக்கு மாதிரி ரோட்டில் வந்து இந்த இதெல்லாம் பேசினே ஒருத்தன் பிடிக்கணும் போடுவான். பக்கத்தில் ஒரு பைக்கில் வந்து உங்கள் செல்ஃபோனை பிடிக்கணும் போட்டு விடுவான். ஐயோ போயிடுத்து. அவேர்னஸோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா லாஸ்ன்னு காமிக்கும் போது இது எப்படி வேணால் வரும். பிக் பாக்கெட்டு அது மாதிரி எவ்வளோ இருக்குது. அதனால் அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நல்ல வாரம். மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்ல நேரம் வந்தாலே இந்த சொல்லுவாங்க வலது உள்ளங்கை அரிக்கிறதுமா. என்னென்னா எதாவது செலவு பண்ணோம். போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நல்ல ஒரு இது எல்லாருக்கும் பார்ட்டி கொடுப்பான். சும்மா செலவு பண்ணணுன்னு அரிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஓடிட்டுருக்கிற காரு, இல்லை இது வேணாம் எனக்கு, ஷோரூமில் பாதி விலைக்கு வைத்துட்டு இன்னொரு புது காரை ஓட்டின்னு வெளில வருவான். இந்த மாதிரி நிறைய லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன், ஒரு டெம்டேஷன். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவான், சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இருக்கிறவன் செலவு பண்ணட்டும், இல்லாதவனும் செலவு பண்ணால் என்ன பண்ண முடியும்? கடை வாங்கியா செலவு பண்ணுறது நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதோடைய வலியை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நல்ல வாரம், நல்ல பேர் உங்களுக்கு வந்து. அதே போல் ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள் தான். இப்போ எப்படின்னா அதீதமான சுறுசுறுப்பு. அது சொல்லுவாங்க, எள்ளுங்கிறது முன்னாடி எண்ணெயை வந்து நிற்கிறான் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி வேகமான ஒரு செயல்பாடுகள்லாம் அதிகமாக தென்படும் உங்கள்கிட்ட. எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் செய்கிறீங்க. தேவையில்லாத சில ஆடம்பர விஷயங்களுக்கும் ஈடுபடுவதற்கான ஒரு காரணங்கள் இருக்கிறது. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல வாரம் தான். புகழை தரக்கூடிய வாரம். நண்பர்கள் மத்தியில் நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க. நல்ல வாரம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படிமா. உங்கள் தன்மை எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசிடுவீங்க, அது வெல்லுமா கொல்லுமாங்கிறது அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். வெல்லவும் சான்ஸ் இருக்குது, கொல்லவும் சான்ஸ் இருக்குது. என்ன காரணம்? உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. ஒரு சாரார் சொல்லுவாங்க, என்ன அருமையாக சொல்கிறாருப்பா, ஒரு விஷயத்த சொன்னாலும் அது குறிப்பாக பாலிட்டிஷியன்ஸுக்கெல்லாம் பொருந்தும். சூரியனின் தன்மை சரி, கேதுவின் தன்மை கொல்லும், சூரியனின் தன்மை வெல்லும். அதான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறது. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பணத்தை விட குணம்தான் முக்கியம். பணம் என்னடா பணம், இன்று போகும் நாளை வரும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசிட்டு வரதை கூட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது ஒவ்வொருத்தருடைய மொத்த ஜாதகத்தை பொறுத்தது. எல்லோரும் அப்படி செய்வாங்கன்னு நான் சொல்ல. ஆனால் உங்களுடைய ஒரு விஷயத்த ஒத்துதான் ஆகணும்.
திஸ் மேன் இஸ் எ ஹானஸ்ட் மேன், ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் அப்படின்னு உங்களை பற்றி எல்லாரும் சொல்லுவோம். அந்த அளவு உண்மை விளம்பியாகவும் நேர்மையும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவராகவும் இந்த வார தொடக்கத்திலேருந்தே இருக்குது. சிறு பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் அந்த சிறு பிரயாணங்கள் பார்த்திங்கன்னா மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய அளவில் இருக்குது. இந்த வார இறுதியில் சில வேண்டாத வாக்குறுதிகள், அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்ப்பா, அது சொல்லியிருக்க வேணாம், எதுவும் சொல்லிட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இவனே கடன் வாங்கி செலவு பண்ணுறப்பான், இவனுக்கு நான் பண முடிப்பு தருகிறேன்மா. எப்போ நீயே உனக்கே கடன், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி பண முடிப்பு தரப்போறியா? தான தர்மம் கூட உன்னுடைய நிலையை மிஞ்சி செஞ்சால் எப்படி இருக்கு? ஆனால் அந்த மாதிரி சில கமிட்மெண்ட்லாம் இந்த வார கடைசியில் கொடுப்பீங்க. கவனமாக இருங்கள், வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இது புகழை தரக்கூடிய வாரம்தான். உங்கள் வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தைகளாகத்தான் அமையும். கவனம் தேவை. சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? இந்த நிறைய அந்த கேரிகேச்சர், இந்த காமெடி இதெல்லாம் போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வேகமாக காற்றடிச்சு புலி மாதிரி ஒன்று நிற்கும். வரவன் பயந்துன்னு ஓடுறது, இந்த மாதிரி ப்ராங்க்கு இதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் காற்றடித்த சிங்கம்ல நிஜ சிங்கம்தான். ஆனால் இந்த நிஜ சிங்கம் படுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக. இதுக்கு சரியாக சாப்பாடு இல்லையா, இல்லை ஒரே மன வருத்தமா என்னன்னு தெரியல. ஆனால் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போ என்ன, கம்பீரமாக எழுந்து நிறுத்து ஒரு கர்ஜனையே செய்யும். கிட்டத்தட்ட உங்கள் நிலை அதான். இந்த வாரம் புத்துயிர் பெறுவீர்கள், புத்துணர்ச்சி பெறுவீர்கள், உற்சாகத்தை அடைவீர்கள், எல்லாம் உண்டு. ரெண்டாவது, நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தனம், இந்த கவர்மெண்டில் படுபாவிங்க கஜானாவில் காசு இல்லைன்னு பில்லை பாஸ் பண்ணலாமா, இப்போ அந்த பில்லு பாஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தனம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போது நிச்சயம் ஏன் தெம்பாக மாட்டீங்க, ரொம்ப தெம்பாக தான் ஆவீங்க. குடும்பத்தில் ஒரு இனிய சூழ்நிலை நிலவும். சில செலவுகள் நம்ம கழுத்தை நெருங்கிற மாதிரி இருக்குதான், ஆனால் அந்த செலவுகளை சமாளிக்க தன வரவு இருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சும்மா நோட்புக்கில் எழுத வேண்டியதான் கிரெடிட்டு டெபிட்டுன்னு கணக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல வாரம். மன உளைச்சல்கள்லாம் நீங்கும், மனதில் உள்ள பாரங்களெல்லாம் நீங்கும். நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம். இந்த வாரத்திலேருந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சில முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய அவுட்லுக் எல்லாத்துலேயும் வர்றதுனால இது ஒரு நல்ல வாரம் உங்களை பொறுத்தவரை. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் நல்ல நண்பர்களுடைய ஒரு மீட்டிங்ஸு, இல்லை தொழில் சார்ந்த சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் அமோகமாக நடக்கும். மனசில் சில புது ஐடியாஸ், ஒரு காரியத்தை இப்படி தான் செய்யணுமா இல்லை இப்படி செய்யலாமா, இப்படி இது வரைக்கும் யாரும் செய்யலையே, இந்த மாதிரி நான் செஞ்சால் எனக்கு எப்படிப்பட்ட பெயர் கிடைக்கும், இப்படிப்பட்ட புதிய எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு காலம். வழக்கமான ஓட்டத்துலேருந்து மாறுபட்டு திங்க் பண்ணி செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம். புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு காலமும் நேரமும் இப்பொழுது கூடி வருகிறது. சிறந்த ஒரு ஆரம்பம். இந்த வாரம் செல்ல செல்ல மேலே மேலே நன்மைகள், அற்புதமான நன்மைகள். இதுக்கெல்லாம் உடலில் மனசில் உற்சாகம், உடலில் ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்துருக்கணும் இல்லையா? உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் வயசுக்கு விட ஒரு 10 வயசு சின்னவராக உங்களை காமிக்கக்கூடிய ஒரு காலம். அந்த அளவு உற்சாகம், வேகம் இதெல்லாம் தென்படும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு, அதாவது மாணவராக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது நல்லபடியாக பேசி கைகூடும்.
திருமண நாள் நிச்சயிக்கப்படும். குழந்தை பேரை எதிர்பார்த்திருந்தால் நல்லபடியாக அது நடக்கும். எல்லா சுபங்களும் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை பற்றி பேசக்கூடிய அற்புதமான நல்ல வாரம். நிச்சயமாக இந்த வார கடைசியில் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நல்ல வாரம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12 சனியால் பார்க்கப்படுகிறார். அப்போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி, அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதில் சரி பண்ண முடியும்? சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சரியான உணவு, அளவான உணவு. சில நேரங்களில் உணவே இல்லை, பரவாயில்ல, உபவாசமும் சிறப்பு தானே. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஏதோ ஒரு டெம்ப்டேஷன் வந்தது, அதுலேயும் குறிப்பாக இந்த லிக்கர் மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் உங்களை போட்டு பார்த்துரும், ஜாகிரதை. ஒரு கம்பெனி சேக் அப்படிமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன். இப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் யாரும் காஃபி டீலாம் சாப்பிட்றதே கிடையாது. முன்னெல்லாம் ஒரு நாள் ட்ரம்மில் காஃபி வச்சுட்டு கொடுத்துட்ருப்பான். இப்போ ட்ரம்மில் வேறு விஷயங்களை வச்சு தான் தராங்க. அங்கே கிளாஸாக அடிக்க வச்சுருக்கான். ஸோ பல இதில் ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு அவைலபிள். இதெல்லாம் ஒரு ஃபேஷன், இதெல்லாம் ஒரு தன்மை ஆகிடுது. லைஃப் ஸ்டைல் இஸ் சேஞ்சிங். மேபி ஜென்னி சார்னு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏதோ ஒரு அக்கேஷனாக செஞ்சாலும் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே நீச்சஸ்தானம், அதை வேறு சுக்கிரன் பார்த்தேன். அதனால தான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன். அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்வஸ் ஜேர்னி, கஷ்டப்படுத்தும். நீங்கள் போகக்கூடிய டாக்டர் நல்லபடியாக இருக்கணும். அவராலே பெரிய யமன் செத்தோஸ்கோப் போட்டு உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு. அந்த மாதிரி சூழலை காமிக்குது. ஏன்னா அவர் மேலே தப்பில்லை, அவர் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ரிவர்ஸில் வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தொல்லைகள் இருக்கிறதுனால ஒரே ஒரு காரியத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது ஹெல்த்து. மற்றபடி எந்த தொல்லையும் இல்லை, எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. எங்கேயுமே சறுக்கல்கள் கிடையாது. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ். ஏன் ஒரு லேண்ட் வாங்கினா என்ன, ஒரு வீடு புக் பண்ணால் என்ன. உங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் சொல்லுவான், வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய இதை ட்ரீம் ஹவுஸை புக் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 10 என்ன, அது மாதிரி 10 மடங்கு மாதம் வாங்கிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் கொடுக்குற ரேட்டில் பார்த்தீங்கன்னா 10,000. இந்த மாதிரிலாம் நிறைய கூத்தெல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் டெம்ப்ட் ஆகி நிச்சயமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது தவறே இல்லை. ஏன் தப்பு? நல்ல விஷயம் தானே ஒரு வீடு வாங்கிறது, செய்யுங்க. திடீர்னு நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நீண்ட காலம் அவரை பார்க்காமே இருந்திருப்பீங்க, இப்போ பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் நன்றாக இருக்கும். மனைவி சிரித்து பேசும்போதே கணவன் சொல்லுவான், சரி பர்சுக்கு ஆபத்து, என்ன பண்ணுறது, இல்லைன்னா இந்த சிரிப்பையும் பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அட்ஜஸ்ட் பண்ண அவனும் சிரிப்பான், வேறு வழி இல்லை. அதனால் உங்கள் காட்டில் மழை அப்படி கூட சொல்லலாம். அப்போ இந்த வாரம் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை அற்புதமான காலம். சில பேர் தொலைதூர பிரயாணங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க. தொலைதூர பிரயாணங்கள்லாம் என்ன, நான் சிங்கப்பூர் போய்ட்டு வரேன், ஸ்ரீலங்கா போய்ட்டு வரேன், இல்லை மலேசியா போய்ட்டு வரேன், இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டின்னா நான் சுவிட்சர்லாந்து போகிறேன், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிளானிங்ஸும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. சரியா, ரொம்ப வயசாகிடுத்தியா, சரி போய்ட்டு வாங்க, மானசரோவர் கைலாஷ்லாம் போய்ட்டு வாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட், அட்லீஸ்ட் அதை நம்ம புக் பண்ணுற ஒரு தன்மையாவது காமிக்கிறது, பிளான் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய, உற்சாகத்தை தரக்கூடிய ரொம்ப நல்ல வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்க போகிறது.
ஏதோ எனக்கு ரொம்ப நாளாக நான் இருக்கேன், எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, எல்லாமே வரும். இந்த குடுகுடுப்பாண்டி சொல்லுவாங்க, நல்ல காலம் வருது, நல்ல காலம் பிறகுதுன்னு. அது உங்களுக்குன்னு சொல்லப்பட்ட வாக்கு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல காலம், எடுத்த காரியங்களிலெல்லாம் முன்னேற்றம், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், திருமணம் போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்குகின்றன, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைதான். அது ரொம்ப நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் கூட சிறப்பாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தா போகிறோம். மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாரம். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் நல்ல பேர் கிடைக்கிறது. அதே போல் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே பிரியம் அதிகரிக்கும். உங்கள் அப்பா சொல்லுவார், இது போல் ஒரு பொண்ணை நான் பெற்றிருக்கேன், இது போல் ஒரு பிள்ளையை நான் பெற்றிருக்கேன்னு பெருமையாக இருக்கு எனக்கும்பார். அந்த மாதிரியான சில சூழல்கள் ஏற்படும். கல்வியில் உங்களை பற்றி கேட்கவே வேணாம், எப்போவுமே கல்வியில் நீங்கள் சிறப்பாக தான் செயல்படுவீங்க. இப்போ மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலம், அருமையான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையில். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் சில பிளான்ஸ் இருக்கலாம். திடீர்னு பக்தி பெருகும். நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அங்கே தரிசனம் பண்ணுறேன், இவர் இப்படி பரிகாரம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தோணும். அதை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வார தொடக்கமே அப்படி தான் உங்களுக்கு அமையிறது. இந்த வாரம் செல்ல செல்ல நல்ல சூழல்கள் தென்படுகின்றன. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஏதோ ஒன்று நான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரையாவது நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே நடக்கிறதுக்கான சூழல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மனசில் தைரியம்னு ஒன்று சொன்னால் அசாத்தியமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி தான் செல்லும். அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம், ஒரு அதிர்ஷ்டம். கால நேர சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் சில மறக்க முடியாத சில நல்ல விஷயங்களை சாதித்த ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. மிக நல்ல வாரம், சிறப்பான வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் அஷ்டம, அதாவது சந்திராஷ்டமம் சொல்லுவோம், கன்னிராசியில் தொடங்குகிறது இந்த வாரம். அப்போ சந்திராஷ்டமம் இருக்க ஏதாவது பிரச்சனையா? அதுவாக எந்த பிரச்சனையும் பண்ணாது. நம்ம வாயை விட்டோன்னா தான் பிரச்சனை. நம்ம வாயை மூடி மௌனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், நீ ஒன்றுமே செய்யலைப்பா அதான் நல்லதும்மா. அந்த மாதிரி இந்த வாரம் ஆரம்பத்தில் அப்படி இருப்பது நல்லது. எதுவுமே நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்காமல் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அது நல்லா நடக்கும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நடக்கும். ஆனால் இந்த வாரம் செல்ல செல்ல தனவரவு என்பது சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளும் மிக சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்லணும் சொல்லி அதுக்கான பிரயத்தனங்கள், அதுக்கான ஒரு விசா ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லா மூவ் ஆகும். உங்களுடைய சில விஷயங்கள் இப்போ எனக்கு கிடைக்கிற நன்மைக்காக இல்லை, வருங்காலத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்காக இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வார இறுதி எப்படி இருக்கும்னா, நாம் என்ன பிளான் பண்ணோமோ அதை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றினோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த மாடெல்லாம் அசை போடுவாங்க, அது மாதிரி அசை போடுவீங்க. இதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், வெரி குட், உங்களுக்கே நீங்கள் அப்ரிசியேஷன், அதையும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லி, கிரேட் ராணி எப்பட்றா இப்படி பண்ணுறோம் அப்படின்னு உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பீங்க. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த வாரம் இப்போது நடக்கக்கூடிய நன்மையை விட பின்னால் விளையப்போகும் நன்மைக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மிக மிக நல்ல வாரமாக இது அமைகிறது. மீனராசி.
மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிணக்குகள் தீரும். 180 மார்க் வந்தாச்சு அதுலேயே. அதுதான் பெரிய தொல்லை ஒரு மனுஷனுக்கு. அதெல்லாம் தீர்ந்து போயிடும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் வந்து சேரும். ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான் நம்மளுடைய ஃப்யூச்சரில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே. அது நல்லபடியாக நடக்கும். நல்ல காலேஜ், நல்ல இது. அதே மாதிரி சில காம்படிட்டிவ் எக்ஸாம் அதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்ஸு இதெல்லாம் ஏற்படும். ஆனால் மனசு எப்படி இருக்கும்னா ஒரே பயம். ஏதோ ஒரு படத்தில் கமலா சொல்லுவார், அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தால் பயம்னு. அதே தான் நீங்கள். ஏன்னா உங்கள் ராசியில் யார்? சனி உட்காந்து வக்கரத்தில் வேறு இருக்கார். அப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நீங்களே தைரியப்படுத்திங்க. நான் யாருக்கும் குறைந்தவன் இல்லை, நான் எதுக்காக பயப்படணும்? சொல்லுவாங்க, த ஸ்கை இஸ் நாட் கோயிங் டு ஃபாலோ ஆன் யுவர் ஹெட்மா. அந்த மாதிரி தைரியத்தை நீங்கள் வரவேற்று கொள்ள வேணும். ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குயா. அன்வான்ட் ஃபியர், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் நம்மளை அடிக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் என்ன பண்ணோம்? எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல ஒரு காலேஜில் படிச்சிருக்கார், நல்ல கோர்ஸ் படிச்சிருக்கார், நல்ல ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறார், ஆனாலும் எனக்கு டிப்ரெஷன்மா. ஆனால் அந்த டிப்ரெஷன்னால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா உனக்கு? ஒன்றுமே கிடையாது. நீ எல்லா நன்மைகள் நடக்கும்போது ஏன் டிப்ரெஷன்? ஏன் உனக்கு பயம்? ஸோ பயத்தை வெல்ல வேண்டும். அது ஒன்று தான் ஒரே ஒரு செட்பேக் உங்களை பொறுத்த வரையில். எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஒன்றும் ஆகாது. ஆக்சிடெண்ட் ஆகுது, ரோட்டில் நடந்தாலே கூட தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. ரோட்டில் நடக்க முடியாமல் இருக்க முடியுமா? ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களை முன்ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது, இந்த ஒரு செட்பேக் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி எந்த குறையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளோடு இருக்கீங்க. தைரியமாக செயல்படுங்க, நன்மையே நடக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.